உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு இடத்துல பூட்டி வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? லைக் பிக் பாஸ் மாதிரி. பட் அந்த இடம் பூமி இல்லாமல் வேறு ஒரு பிளானட்டாக இருந்ததுன்னா இது கேட்கவே வியப்பாக இருக்கும். பட் நம்ம ஃப்யூச்சர் மிஷன்ஸ் இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ நாசாவோட ஸ்பெஷலைஸ்ட் மிஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களை மார்ஸில் தரையிறங்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு அந்த சுச்சுவேஷன் ஆஃப் மார்ஸை அவங்க அடாப்ட் பண்ணணும். ஸோ என்ன தான் இது ஒன் வே மிஷனாக இருந்தாலுமே அவங்க ஃபஸ்ட்டு மார்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எல்லா பிளானிங்குமே பூமியிலேருந்தே அவங்க பண்ணியிருக்கணும். ஆல்மோஸ்ட் இன்னும் 6 வருஷம் இன்னிலேருந்து மனிதர்கள் மார்ஸ் நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் அந்த மிஷனுக்கு முன்னாடி அவங்க எல்லா டீட்டாவும் பூமியிலேருந்து ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்துருக்கணும். அதாவது இங்கே இருக்கிற ஒரு ஆராய்ச்சி கூடத்துலேயே அவங்க எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ நாசா பண்ணுற ஒரு மிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாப்பியா மிஷன். சாப்பியானா க்ரூ ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அனலாக். அதாவது நாசா இதுக்குன்னே லாங் ஸ்டே ஆஃப் மார்ஸ். சில மனிதர்களை மார்ஸுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பூமியில் இருக்கிற ஒரு லெபரட்டரியில் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. நாசா சூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஃபீல்ட், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இல்லாமல் ரொம்ப ஃபிசிக்கல் ஃபிட்டாகவும் இருக்கணும். இதை தவிர்த்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ஃப்ளையிங் ஹவர்ஸ் ஆஃப் ஜெட் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்ரியாக இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் இவங்க ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி தான். பட் அது பூமியில் இல்லை, இவங்க போய் மார்ஸில் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ மனிதர்கள் மார்ஸ்க்கு போனோன்னே இந்த மாதிரி ஒரு 3D ஹேபிடேட், அதாவது மார்ஸ் டியூன் ஹேபிடேட்னு இதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இறங்கினோடனே இந்த மாதிரி ஒரு கூடாரத்தை தான் அமைப்பாங்க. ஸோ அதோட ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது இது எங்கே பண்ணுறாங்கன்னா பூமியில், இந்த டைம் மார்ஸில் கிடையாது. கூடாரத்தை இவங்க எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா பூமியில் 3D பிரிண்டிங் டெக்னிக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3D பிரிண்டிங் மூலிமா தான் இந்த கூடாரத்தை இவங்க கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க மார்ஷியன் ரெகோலித் ஸ்டிமுலண்ட், அதாவது மார்ஸ் மாதிரியே அதில் உள்ள ஸ்டாண்ட், கிரேவல் அண்ட் கிளே யூஸ் பண்ணி இந்த பில்டிங்கை இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க யூஸிங் 3D பிரிண்டிங் டெக்னிக். ஏன் 3D பிரிண்டிங் டெக்னிக் மூலிமா போகிறாங்கன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் அக்யூரேட்டாக பில்ட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப லோ காஸ்ட்டில் இவங்க பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நாசா இந்த 4 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த சாப்பியா மிஷன் 1க்காக. இந்த 4 மெம்பருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹேபிடேட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஸ்டே பண்ண போகிறாங்க. இந்த மிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது போன மாதம் ஜூன் 25 இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 4 பேருமே இப்போ இந்த ஹேபிடேட் உள்ளே தான் இருக்காங்க. ஹேபிடேட்டோட இன்சைட் பிக்சர்ஸ் தான் இது. ஆக்சுவலாக அந்த மார்ஷியனோட சர்ஃபேஸ் மாதிரியே இவங்க ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க உள்ளே இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஒரு மார்ஸ் என்விரான்மெண்ட்டில் போயிட்டு இருந்தால் இவங்க எப்படி சஸ்டெயின் ஆவாங்களோ அதேமாரி ஒரு எஃபெக்ட் தான் இதுக்குள்ளே அமைச்சிருக்காங்க. லைக் திருப்பி சொல்லணும்னா பிக் பாஸ் வீடு மாதிரியே தான். பட் இவங்க ஆக்சுவலாக மார்ஸ்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அதேமாரி ஒரு எஃபெக்ட் இவங்க இந்த இடத்துல ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நாசா சயின்டிஸ்ட் இவங்களை எப்போதுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த சயின்டிஸ்ட் கூட, வெளியில் இருக்கிற சயின்டிஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ணோன்னா இவங்களோட கம்யூனிகேஷன் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் டிலே இருக்கும். இது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ஸ்லேருந்து பூமிக்கு வர கம்யூனிகேஷன் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் டிலே இருக்கும். இவங்க அதே எஃபெக்டை இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதோட மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இந்த சாப்பியா 1ஓட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க உள்ளே போனோடனே பிளான்ஸ் க்ரோ பண்ணணும். இந்த ஆல்மோஸ்ட் மார்ஷியன் சர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். அவங்க இவங்க ஒரு செடியை வளர்க்கணும். அது இல்லாமல் உள்ளே இருக்கிற அங்கே எக்யூப்மெண்ட்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ மூன் வாக்ஸ் மாதிரி அவங்க மார்ஸ் வாக்ஸ், அதாவது மார்ஸோட சர்ஃபேஸில் அவங்க நடந்தால் எப்படி இருக்குமோ அதேமாரி அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க பார்க்கணும். ஸோ வெளியில் இருக்கிற சயின்டிஸ்ட் இவங்களோட ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பிஹேவியரல் ஹெல்த், இவங்களோட சைக்கலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, இவங்களால அதை சஸ்டெயின் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒரு ஐசோலேஷன், அதாவது இவங்க தனிமையை தாங்க கொள்ள முடியுமா, இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறாங்கன்னா இன்கேஸ் இந்த ஃப்யூச்சர் மிஷன் இவங்க மாசை நோக்கி போகிறப்ப இந்த டேட்டா இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்யூச்சர் மிஷன்ஸ் பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் மார்ஷியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ரிசோர்ஸ் லிமிட்டேஷன்ன்ற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு அவர் எப்படி கடைசியாக அந்த மார்ஸ் பிளானட்டை விட்டு வெளில வருவாங்கன்றது தான் அந்த கதை. ஸோ சிமிலராக இவங்க அதேமாரி ஒரு ரிசோர்ஸ் லிமிட்டேஷன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு இவங்க எப்படி சஸ்டெயின் பண்ணுவாங்க அப்படின்ற கான்செப்டையும் இவங்க ட்ரை அவுட் பண்ணி பார்க்குறாங்க இந்த மிஷனில். ஸோ இது ஃபஸ்ட் மிஷன் தான். இதோட சப்சிக்வெண்ட் மிஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அனலாக் மிஷன் 2 and 3 அது 2025 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட்
அனலாக் 3 மிஷன் வந்து 2026. ஸோ சப்சிக்வெண்ட்டாக ஒரு 3 மிஷன் கண்டக்ட் பண்ணி ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்களோட மிஷன் டுவோர்ட்ஸ் மார்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாப்பியா மிஷன் வந்து நாசாவுக்கு ஒரு டூல் மாதிரி தான். ஸோ இதை யூஸ் பண்ணி வேரியஸ் சேலஞ்சஸ் ஆஃப் லிவிங் இன் மார்ஸை வந்து இவங்க ஸ்டிமுலேட் பண்ணி அதில் இல்லாமல் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து டெஸ்ட் அவுட் பண்ணி அண்ட் ப்ரொசீஜர்ஸும் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மிஷன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Silent Tamra.